ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மீண்டுமாய் இந்த காலை வேளையில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. சத்தம்மா. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளெமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. நம்ம வீட்டில் நிறைய புக்ஸ் இருக்கும். ஒரு ஆஃபீஸ், ஒரு கம்பெனி அப்படின்னா நிறைய புக் இருக்கும். ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு முதல்ல என்ன ஸ்டார்ட் பண்ணுவாங்க? சர்வீஸ் புக்குன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன புக்கு? சர்வீஸ் புக். ஒரு ஸ்கூலில் போனோம் அப்படின்னா நமக்கு என்ன புக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க? நம்மளோட ரெக்கார்டு ஒரு புக்கில் என்ன செய்யும்? ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் அட்டண்டன்ஸ், அதுக்கு ஒரு புக்கு இருக்கும். அட்மிஷன் ஒரு புக்கு இருக்கும். அக்யூட்டன்சஸ் அது ஒரு புக் இருக்கும். ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கும். பைபிள்லேயும் நிறைய புத்தகங்களை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கு. பரலோகத்தில் நான் நினைக்கிறேன் பைபிளில் நமக்கு தெரிந்து ஞாபக புஸ்தகம்னு ஒன்று இருக்கிறது, இன்னொன்று ஜீவ புஸ்தகம் இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன் இந்த 2 புக்குக்கும் மேலே இருக்கும் ஒருவேளை இருந்தால் பரலோகத்தில். ஆமென். அல்லேலூயா. 2 புக்கு தான் நம்மக்கிட்ட என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், பரலோகத்தில் புஸ்தகங்கள் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டது. புக்ஸ் வேர் ஓப்பன்ட். அப்போ புக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மோர் தேன் ஒன், ஒரு புத்தகத்துக்கு மேலே. அல்லேலூயா. பரலோகம் பிஸியாக எழுதப்படுகிற ஒரு இடம். பரலோகத்தில் புக்ஸ்லாம் நிறையா இருக்குது. சீல் போட்டு அனுப்புகிறாங்க. எழுத்து இங்கே மட்டும் இல்லை, எங்கேயும் இருக்குது. எழுத்தறிவித்தவன் இறைவன் அப்படின்றத நம்ம ஆளுங்க சொல்லிக் கொடுக்குற டீச்சர் தான் கடவுள்னு மாற்றிட்டாங்க. அதோட அர்த்தம் அதல்ல. எழுத சொல்லி கொடுத்தவர் யார்? தெய்வம் தான் எழுத சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா அது அவருடைய சாயல். அங்கே பரலோகத்தில் இருக்கிற ஒரு காரியம், அதை மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தார். இதுதான் உண்மையான சத்தியம். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவர் பரிசுத்தவான்களை பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லும்போது எழுது அப்படின்வார். என்ன செய்ய? இதை எழுதி வை. அப்போ எழுதி வைக்கிறது ஒரு நல்ல குணம், எழுதுவது ஒரு நல்ல பழக்கம். அந்த பழக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு அதிகமாக்கி தருவாராக. இன்றைக்கு நான் ஜீவ புஸ்தகம் அப்படின்ற அந்த புஸ்தகத்தை மாத்திரம் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த புஸ்தகத்தில் யாருடைய பெயர் எழுதப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றத இந்த வசனத்தில் வாசித்தோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. எந்த ஒரு மனிதன் சுவிசேஷ விஷயத்தில் அதிகமாய் பிரயாசப்படுகிறானோ அவர்களுடைய பெயர்கள் எங்கே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரா? நீங்கள் ஒருத்தருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் போது நான் நினைக்கிறேன், ஒவ்வொரு தடவை சுவிசேஷம் அறிவிக்கும் போதும் அந்த புஸ்தகத்தில் பெயரில் ஏதாவது அக்கௌண்ட் என்ன செய்யும்? ஏறிக்கிட்டு இருக்குமா இருக்கும். ஆமென். ஐ டோன்ட் நோ, பட் ஐ பிலீவ் காட் டேக்ஸ் ரெக்கார்ட். ஆமென். சுவிசேஷம் அறிவிக்கிறத ரெக்கார்ட் பண்ணுறார். மனிதர்கள் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனை பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு முன்பாக நானும் என்ன செய்கிறேன்? அறிக்கை பண்ணுகிறேன்னு சொல்கிறார். அப்படின்னா ஒருத்தருக்கு முன்பாக இயேசுவின் நாமத்தை சொல்லி, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், இயேசு ரட்சகர், அவர் தான் உங்கள் வாழ்க்கையில் விடுது, ஏதோ ஒன்று சொல்கிறீங்க இயேசுவின் பெயரை. அப்படி சொல்லும் போதே என்ன உண்டாகுதுன்றாரு? அறிக்கை. நானும் அறிக்கை பண்ணுவேன் அப்படின்னா அந்த அறிக்கை என்ன செய்யப்படும்?
பாராளுமன்றத்துலேயோ சட்டமன்றத்துலேயோ எதையும் அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது. என்னென்னா பேசுகிற அத்தனையும் என்ன பண்ணுவாங்க, ரெக்கார்ட் பண்ணும். எவனாவது ஒருத்தர் ஏதாவது தப்பாக பேசிட்டான்னா உடனே எதிர்கட்சியில் அந்த ரெக்கார்டை என்ன செய்ய சொல்லுங்கள், அழிக்க சொல்லுங்கள். ஏன் எங்கள் தலைவரை குறித்து அவன் என்ன பண்ணிட்டான், தப்பாக பேசியிருக்கான், அதை என்ன செய்ய சொல்லுங்கள், அழிக்க சொல்லுங்கள். உங்களுக்கு புரியல? ஒரு சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்தில் ரெக்கார்ட் ஆச்சுன்னா அது என்னது, அது ஒரு கரை மாதிரி ஆயிருமா, கெட்ட காரியம். அதை அழிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சண்டைக்கு வர்றான் எதிர்கட்சி. நான் சொல்கிறேன், கர்த்தர் இந்த உலக சட்டமன்றம் பாராளுமன்றத்தில் எப்படி இருக்குன்னா, அந்த மன்றத்தில் நீங்கள் அவரை பற்றி பேசுகிறது எல்லாம் என்ன செய்யப்படும், கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணப்படும். அல்லேலூயா. அவரை பற்றி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்யப்படும், பதியப்படும். அதனால் பரிசுத்தவான்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கொண்டு கொள்ள மாட்டார் அப்படின்னு இருக்கா? கர்த்தர் அதை சரி. பரிசுத்தவான்கள் யார்? பரிசுத்தவான்கள் யார்? கணவன் மனைவி. முதல்ல நீங்கள் அதிகமாக நான் கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட பேசிட்டுருக்கீங்க. வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் முதல்ல சபைக்கு வர்ற ரட்சிக்கப்பட்ட பெற்றோரும் பிள்ளைகளும் அவர்களே முதல்ல யார்? பரிசுத்தவான்கள். ஒருவரோடு ஒருவர் என்ன செய்வார்கள், இப்போல்லாம் பேசிக்கொள்வதில்லை, ஏசிக்கொள்வார்கள். ஒருவரை ஒருவர் கடித்து என்ன செய்வார்கள், பைபிளில் சொல்லியிருக்கு, ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்கள் என்றால் நீங்கள் 2 பேரும் அழிஞ்சு போவீங்கன்னு இருக்குது பைபிளில். அப்படி தானே இருக்குது. தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் என்ன செய்யாது, நிலைத்திருக்காது. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிறது பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம். அதே நேரத்தில் கர்த்தர் எதையெல்லாம் கவனித்து ரெக்கார்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டுக்குள்ளே பேசுகிற தகாத வார்த்தைகளையும் மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகளுக்காக என்ன கொடுக்கணுமா? நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, நான் என்ன கர்த்தருடைய சமூகத்திலையா பேசினேன், நான் வீட்டுக்குள்ளே புலம்புறேன், உங்களுக்கு என்ன, என் வீட்டில் நான் என்னமோ புலம்பிட்டு போகிறேன், உன் வீட்டில் என்னமோ புலம்பு, ஆனால் நீ பரிசுத்தவான் அப்படின்னா அந்த பேச்சை யார் கேட்குறா? கர்த்தர் கவனித்து கேட்கிறார். அல்லேலூயா. வெளியே ஒருத்தன் இயேசுவா அப்படின்னு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினா கூட கண்டுக்க மாட்டார். ஆனால் பரிசுத்தவான்கள் அவருடைய நாமத்தை குறித்து நீங்கள் என்ன பேசுகிறீங்க, எப்படி பேசுகிறீங்க, உங்கள் குடும்பத்துக்குள்ளே எப்படி நடந்துக்கிறீங்க, என்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத ரொம்ப அதிகமாக என்ன செய்வார்? கொஞ்சம் பிரச்சனை தான். லெட் அஸ் புட் a zip to our mouth. சில நேரங்கள் நம்முடைய வாய்க்கு பூட்டு போடுறதுக்கு பழகிக்கொள்ள வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் உங்களை பற்றி பேசலை, நான் என்னை பற்றி பேசுகிறேன். நீங்கள்லாம் திறந்தே வச்சுக்கோங்க. ஆனால் நான் கொஞ்சம் பூட்டு போட வேண்டியது இருக்குது. ஒருவேளை நீங்களும் பூட்டு போடணுன்னு உங்கள் மனசுக்குள்ளே ஆவியானவர் பேசினார்னா இன்றைக்கி பூட்டு போட முயற்சி பண்ணுங்கள். தேவையில்லாத வார்த்தைகளை, தகாத வார்த்தைகளை, வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்க. நம்ம எந்த அளவுக்கு வீண் வார்த்தைகளை பேசுகிறோமோ அத்தனையும் ரெக்கார்டில் ஏறிடும். நான் நினைக்கிறேன் அதுக்குன்னு ஒரு புக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த புக்கு பேர் சொல்லலை பைபிளில். நம்ம பேர் சொன்னால் நம்ம பயந்துருவோம் அப்படின்னு அந்த புக்கோட பேர் சொல்லலை. ஆனால் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளுக்கு கணக்கு கொடுக்கணுன்னா கணக்குன்னா அதுக்கு என்ன இருக்குது? அப்போது நம்ம பேசுகிற வார்த்தைகள் ரெக்கார்ட் ஆகிற புக்கு ஒன்று இருக்குது. ஆமென். நம்ம பேச பேச நான் நினைக்கிறேன் உங்களுடைய தேவ தூதர்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை என்ன செய்கிறார்கள்? தரிசிக்கிறார்கள்னா சும்மா தரிசிக்கல போல் இருக்கு. நம்மளில் ஒருத்தர் நம்ம பேசுகிற வார்த்தையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ணிகிட்ருக்கான்? எல்லாத்தையும் அங்கே டைப் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணிகிட்ருக்கான்? நம்ம இங்கே பேச பேச அப்படியே ஆடியோ ரெக்கார்டிங்கோட, அப்படியே வீடியோவோட, மல்டி டைரக்ஷனில் நம்ம இங்கே மூஞ்சி முன்னாடி பேசக்கூடாது, இந்த மூஞ்சுக்கு பின்னாடி திரும்பி முனவுறது கூட என்ன செஞ்சுருவான் போல் இருக்கு. புத்தகங்கள் திறக்கப்பட்டது அப்படின்னு ஒரு நாள் வரும். அல்லேலூயா. அப்போது கணக்கு கொடுக்கணும். எதுக்கும் கணக்கு கொடுக்கணும். நம்ம பேசுகிற தகாத வார்த்தைகளுக்கு கணக்கு கொடுக்கணும். நம்ம உபவாசத்தில் இருக்கிறோம். ஒரு உபவாசம் பண்ணுங்க. என்ன உபவாசம் அப்படின்னா, நீங்கள் சோறுலாம் கூட சாப்பிடுங்க, கவலை இல்லை. இந்த வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. மௌன விரதம் வெளியே இருக்கிற மாதிரி நம்ம இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன் விசுவாசிகளுக்கு. 40 நாள் மௌன விரதம் இறந்துட்டோம்னா நான் சொல்கிறேன், நம்ம குடும்பம் நரகமாக இருக்கிற நம்ம குடும்பம் பரலோகமாயிரும். அல்லேலூயா சொல்லுங்கள்.
மௌன விரதம்னு சொன்னோன்னா நான் எந்த வார்த்தையும் பேச மாட்டேன், அப்படி இருக்கக்கூடாது. நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், தகாத வார்த்தை பேச மாட்டேன், ஒரு கோபத்தை உண்டாக்குகிற வார்த்தை பேச மாட்டேன், சாந்தமாக பேசுவேன், சாந்தாவாக மாறிடுவேன். அப்படி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பரலோகமே இறங்கி வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்கள். ஜீவ புஸ்தகத்தில் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களுடைய பெயர் எழுதப்படுகிறது. ரெண்டாவது, நான் இன்னொரு புஸ்தகம், அந்த புஸ்தகத்துக்கு பேர் தெரில, ஆனால் நம்ம பேசுகிற பேச்சுக்கு கணக்கு கொடுக்குற புஸ்தகம் இருக்குது. இந்த ஜீவ புஸ்தகத்தை குறித்து ஏசாயா 4:3 நீங்கள் வாசிக்கும்போது அந்த புஸ்தகத்தில் யாருடைய பெயர் இருக்கும் அப்படின்ட்டுருக்குன்னா பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய பெயர் அதில் இருக்கும்ன்றிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும் போது சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்ல. யாரு சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருக்கிறவன்? யாருடைய பெயரை கர்த்தர் எழுதுறார் அப்படின்னா, எருசலேம் அப்படின்னா கர்த்தருடைய நகரம், சிட்டி ஆஃப் காட். சபை தேவனுடைய நகரம். ஆமென். எந்த ஒரு மனிதன் சபைக்குள் தரித்திருக்கிறானோ, சபைக்குள் நிலைத்திருக்கிறானோ, அவனுடைய பெயர் எங்கே எழுதப்படுகிறது? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. அவன் பரிசுத்தவான் என்று என்ன செய்யப்படுகிறானா? சொல்லப்படுவான். நீங்களாம் பரிசுத்தவான்கள். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சத்தம் வரலையே. கர்த்தர் நம்ம சபைக்குள்ளே வச்சுருக்கிறார். சபை கர்த்தருடைய நகரம். இந்த வீடு தேவனுடைய நகரம். இந்த வீடு மாளிகையாக என்ன செய்யப்படுகிறது? கட்டப்படுகிறது அப்படின்னு ரொம்ப அழகாக பவுல் என்ன செய்கிறார்? கர்த்தருடைய வீட்டை குறித்து, சபையை குறித்து சொல்கிறார். நமக்குள்ளே சபையை குறித்த ஒரு வைராக்கியம், சபையை குறித்த ஒரு பாரம், தரிசனம் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நம்ம கூடி வருகிறதை குறித்த ஒரு தரிசனம், நம்ம கூடி வந்து கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிறதை குறித்த ஒரு தரிசனம். இந்த தரிசனம் நமக்குள்ளே அதிகமாகிட்டே இருக்கணும். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்காக. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பலப்படுத்த, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க, கர்த்தர் நமக்காக காரியங்களை செய்து முடிக்க நமக்குள்ளே அப்படிப்பட்ட பாரம் வருவது அவசியம் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ சபைக்குள்ளே இருக்கிறவங்க, அவங்களுடைய பெயர் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 3:5 நீங்கள் வாசிக்கும் போது, வெளிப்படுத்தல் 3:5 எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். இந்த புஸ்தகத்தை குறித்து சொல்லும் போது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுடைய நாமம் எங்கே எழுதப்படும்? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும் பர்மனண்ட்டாக. ஜெயிக்காதவன் ஆண்டவர் கையிலையோ அல்லது தேவதூதர்கள் யார் கையிலையோ என்ன இருக்குது? ஒரு பேனா இருக்குது. அந்த பேனாவை எழுதுறதுக்கும் பயன்படுத்துகிறாராம், கிறுக்கி போடுறதுக்கும். டென்ஷன் ஆகிட்டார்னா என்ன செஞ்சிருவார்? கிறுக்கி போட்டுருவார். யாருடைய பெயரை கிறுக்கி போட்டுருவேன்னு சொல்கிறாரு? ஜெயம் கொள்ளாதவனுடைய பெயர் என்ன செய்யப்படும்? தோற்று 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 பாவத்தை ஜெயிக்க முடியாமல், பரிசுத்தமாக வாழ முடியாமல் தோற்று போகிறவனுடைய பெயரை, ஒருவேளை நம்ம பெயர் அப்பப்போ கிறுக்கி போட்டு எழுத போட்டால் நம்ம புத்தகத்தை திறக்கும்போது கொடூரமாக இருக்கும். நீங்கள் இந்த டீச்சர்ஸ் எப்பயுமே, எனக்கு எங்கள் டீச்சர் சொன்னது ஞாபகத்தில் வருது. இந்த ஃபஸ்ட்டு பேஜ்லையாவது எதுவும் அடித்தல் திருத்தல் இல்லாமல் என்ன செய்யடா எழுதுறா. ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே அடித்து எழுதுனீன்னா நீ உனக்கு எக்ஸாம் ஃபுல்லாக நீ எப்படி தான் எழுதியிருப்ப. சில பேர் இந்த ஃபஸ்ட்டு பேஜ்லேயே ரப்பரை போட்டு தேய்ச்சி கிழிச்சிருவேன். சில நேரம் நம்ம அழிக்கிறோன்னு நான் பேப்பரெலாம் கிழிச்சிருக்கேன். அடிச்சிருவோம். அடித்து போட்டு ஒரு ஸ்ட்ரைக்கிங். அந்த ஸ்ட்ரைக்கிங்கை டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அடிக்கிறத வெறும் ஒரு கோடு போடு, நீ என்ன பண்ணாத கிறுக்காத போட்டு. நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கிறுக்குவேன் அப்படின்னு. அவ்வளோ டென்ஷன் ஆகிடுவாராம். அல்லேலூயா. ஐயோ, மோசே சொல்லும் போது சொல்கிறான், என் பேரை ஜீவ புஸ்தகத்துலேருந்து கிறுக்கி போடும். இந்த ஜனங்களை கூட்டிகிட்டு போயிடுங்க எப்படியாவது.
அப்போ அவனுக்கு ஏதோ ஒரு வெளிப்பாடு. இவன் போய் இந்த 40 நாள் என்ன பண்ணியிருப்பான், பரலோகத்தில் இருக்கிற நிறைய காரியம் சொல்லி கொடுத்துட்டு போகிறதுக்கு. ஆனால் நமக்கு ஒன்றும் அந்த மோசம் என்ன செய்யலை. ஆனால் இங்கே பார்த்ததை நீ யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு கமாண்டு சொன்னாரோ என்னவோ தெரியல. இயேசுவே சில நேரம் அற்புதம் செஞ்சுட்டு யார்ட்டையும் சொல்லாதுன்னுவார். அப்போ பரலோகத்தில் மோசேக்கிட்டு சில வெளிப்பாடுகள் மட்டும்தான் வெளியே சொல்லணும், வேறு எதுவும் என்ன செய்யக்கூடாது. அந்த வெளிப்பாட்டில் ஒன்று சாம்பிளாக சொல்கிறான். என்னென்னு, ஜீவ புஸ்தகத்துலேருந்து என் பேரை என்ன செய்யும். நம்ம ஆளுங்க பல பேர் ஜீவ புஸ்தகத்தில் போய் பேரெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறாங்க. கிறுக்கி இருக்கிறத என்னைக்கா பார்த்துருக்காங்களான்னு தெரில. சொல்லுங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் போனேன் அந்த ஜீவ புஸ்தகத்தில் போய் பார்க்கும்போது சிலருடைய பெயர்கள் இல்லை என்பதனால் மிகவும் வேதனைப்பட்டு. சரிங்க, உங்கள் பேர் இருக்கான்னு கரெக்டாக பார்த்தீங்களா? இருக்குது என் பேர். கிறுக்கி எழுதியிருக்கான்னு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்கணும். ஏன்னா ஆண்டவர் அப்பப்போ என்ன செஞ்சிருவார். அந்த பகுதியை ஜீவ புஸ்தகத்தில் பேர் 3 பேர் யாருடைய பேர் இருக்கும்? ஆத்மாதாயம் செய்கிறவன், பரிசுத்தமாக இருக்கிறவன், ஜெயிக்கிறவன். இந்த 3 பேருடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். யாருடைய பேர் இருக்காது? யாருடைய பேரை கிறுக்கி போடுவார்? ஜெயிக்காதவனுடைய பேரை கிறுக்கி போட்டுருவார். சங்கீதம் 69:28 படி அக்கிரமக்காரர் அவர்களுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் வந்து கிறுக்கி போடும். அக்கிரம செய்கைக்காரரை அவருடைய பெயரை என்ன செய்கிறார் ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்திலேருந்து கிறுக்கி போடுகிறார். புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக மேலே அந்த அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை அவர்கள் மேல் சுமத்தும். போதும். அந்த வசனத்துக்கு மேலே இருக்கிற பகுதியில் அவங்க செய்த அக்கிரமம்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அக்கிரமக்காரருடைய பெயர் கிரமமாய் செய்ய வேண்டியதை செய்யாமல் போகும்போது நம்முடைய நாமங்கள் என்ன செய்யப்படுகிறது? ஜீவ புஸ்தகத்திலேருந்து கிறுக்கி போடப்படுகிறது. எசேக்கியேல் 13:9 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து யாருடைய பெயர் கிறுக்கு போடப்படுகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். எசேக்கியேல் 13:9. அபத்தமானதை தரிசித்து பொய்க்குறியை சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு என் கை விரோதமாயிருக்கும். அவர்கள் என் ஜனத்தின் சங்கத்தில் இருப்பதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாரின் அட்டவணையில் எழுதப்படுவதும் இல்லை, இஸ்ரவேல் தேசத்திற்குள் பிரவேசிப்பதும் இல்லை. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அபத்தமானதை தரிசிக்கிறார்களோ அவர்கள் பெயர் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அட்டவணையில் என்ன செய்யப்படுகிறது இல்லையா? நான் சொல்கிறேன், தமிழர்களுக்குன்னு தனியாக இருக்கும் போல் இருக்கு புக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு, இந்த வருஷத்தில் பிறந்த இந்த வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு, நம்மெல்லாம் இந்த அக்கௌண்ட்ஸ் புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இயர்லி அக்கௌண்ட்ஸ் புக்கு இருக்கிற மாதிரி ஆண்டவர் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும், இப்போ இந்தியாவோட கேலரி புக்குக்குள்ளே வந்தீங்கன்னா அடுத்தது எது வந்துடும்? தமிழ்நாடு. அடுத்தது அரியலூர். அரியலூரில் எந்த ஊர், எந்த தெரு, அந்த தெருவில் யார் அப்படின்னு ஃபுல் ரெக்கார்டு என்ன செய்யும்? பரலோகத்தில் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நன்மைக்காவது தீமைக்காவது தேவ சமூகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டுமா? கணக்கொப்புவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட புக்கு இது, ஜீவ புஸ்தகம். அல்லேலூயா. அப்போ இங்கே யாருக்கு எழுதப்படாது பேர் அப்படின்னா கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு என்ன செய்யதான் ஆண்டவர் சொல்கிறார். கள்ள தீர்க்கதரிசி அவன் தீர்க்கதரிசனை சொல்லி ஊழியமே செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவன் கள்ள தீர்க்கதரிசியாக இருப்பான் அப்படின்னா என்ன எழுதப்படாது? பேர் எழுதப்படாது. அல்லேலூயா. நேற்று தினத்தில் இரவில் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். சில முக்கியமான காரியங்களை சொப்பனம் மூலமாக சில வரங்களை குறித்து ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அப்போது காலையில் இன்றைக்கி தியானிக்க வரும்போது அதுக்கு ஏற்றாப்புல ஆண்டவர் சொல்கிறார், கள்ள தீர்க்கதரிசியுடைய பேர் என்ன செய்யப்படாது. அதனால தான் சில பேர் வந்து இயேசு ஒரு காரியத்தை சொல்லும்போது பரலோகத்துக்கு வரும்போது, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் முறைத்தோம், உம்முடைய நாமத்தினால் அற்புதங்களை செய்தோம், பிசாசுகளை துரத்தினோன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களை அறியேன் என்று சொல்வேன். ஏன்? அவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள். அதனால் என்ன செய்ய மாட்டேன்றாரு அவர். உங்களுக்கு தெரியாது, உங்களை பார்த்து உங்கள் பேர் அதாவது அழிச்சிருவாராம். அந்த பேர் என்ன செய்யப்படுமா? நீக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. அதனால் தீர்க்க தரிசனங்களை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த பேர் எழுதப்படாதவர்கள், ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவர்கள், அவர்களுடைய சாபம் என்ன? எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 13:8, 17:8 இந்த 2 வசனங்களை வாசிச்சிங்கன்னா அவர்கள் அந்தி கிறிஸ்துவினாலே வாதிக்கப்படுவார்கள். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். எல்லாரும் எதை வணங்குவார்கள்? அந்தி கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருப்பாங்க.
ஒரு நாள் வரும், ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் அந்தி கிறிஸ்துக்கிட்ட என்ன செய்வான்? அடிமையாக இருப்பான், அந்தி கிறிஸ்துவை சேவிப்பான். நீ கிறிஸ்துவை சேவித்தால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிறன்னு அர்த்தம். யாருடைய பெயர் எழுதப்படும்னு சொல்கிறேன்? இயேசுவை ஆராதிக்கிறவன், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவனுடைய பெயர் தான் என்ன செய்யும்? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். ஆமென். நீ உண்மையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பாய் என்றால், ஆண்டுடைய சமூகத்தில் ஞான ஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று தேவ சமூகத்தில் உண்மையாக இருப்ப அப்படின்னா உன்னுடைய பெயர் என்ன செய்யப்படும்? எழுதப்படும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய பெயர் அந்த புஸ்தகத்தில் என்ன செய்யாது? இருக்காது. அவர்களுடைய பங்கு யாரோட? அந்தி கிறிஸ்துவோடு அவர்கள் பங்கு இருக்கும். ரெண்டாவது, அவருடைய பங்கை குறித்து பைபிள் சொல்லுது 20:12, வெளிப்படுத்தல் 20:12 மற்றும் 15 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அவர்களுடைய மரித்தோர் ஆகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. நிறைய புக்ஸ் இருக்கு, ஆனா ஜீவ புஸ்தகம் என்று வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். நல்லா கவனிக்கணும். அந்த புக்கில் எழுதப்பட்டதன்படி மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்காக என்ன செய்யப்பட்டார்களாம்? அப்போ நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும் போது எந்த புக்கு தான் பேசும்? ஆமாம், நான் நினைக்கிறேன் இந்த ஜீவ புஸ்தகத்தில் 2 செக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று டெபிட் கிரெடிட் மாதிரி, வரவு செலவு மாதிரி. வரவு பரலோகத்துக்கு வர்றவன் லிஸ்ட்டு புக்கில் ஒரு சைடும், நரகத்துக்கு போகிறவன் லிஸ்ட்டு ஒரு சைடும் என்ன செய்யும் போல் இருக்கும் போல் இருக்கு. அதில் பார்த்திங்கன்னா நியாய தீர்க்கப்பட போகிறவர்கள் பேரும் எதில் தான் இருக்குன்றார். அல்லேலூயா. அழிக்க கிறுக்கப்பட்ட பகுதி தனியாக, கிறுக்கப்படாத பகுதி தனியாக. ஆமென். தெரில, அந்த புக்கோட வெரைட்டியே தெரில, வேறு மாதிரி இருக்கும் போல் இருக்கு. அந்த புக்கு ஸ்பெஷல் புக். அதனால தான் பைபிளில் இந்த புக்கு மட்டும் பேர் நிறைய முறை வருது. நீங்கள் ஞாபக புஸ்தகம் ஒரு தடவை தான் வரும். ஆனால் இந்த புஸ்தகத்தை குறித்து, ஜீவ புஸ்தகத்தை குறித்து 6-7 இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அந்த 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அங்கே பாருங்க, அப்படியே பார்ப்பாங்க போல் இருக்கு. இங்கே உன் பேர் இல்லையே, உன் பேர் கிறுக்கியாச்சு அப்படின்னா எங்கே தள்ளப்பட்டான்? நரகம். ஆமென். நரகத்துக்கு போகக்கூடாது அப்படின்னா ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனாக இருக்கணும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனுடைய ஆசீர்வாதம் என்ன? தானியேல் 12:1 வாசிக்கலாம் வேகமாய். தானியேல் 12:1. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. பிசாசின் கைகள்ல இருந்து, அந்தி கிறிஸ்துவின் கைகள்ல இருந்து விடுவிக்கப்படுறது யாரு அப்படின்னா ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவன். ரகசிய வருகையில் நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்கள்? யார்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு தான் ஜீவ புஸ்தகம். அப்போது ஆண்டுடைய வருகையில் அந்தி கிறிஸ்துக்கிட்ட மாட்டான் இவன் அப்படின்னா அவன் யார்? சபையில் இருக்கணும். ஆமென். சபைக்குள்ளே இருக்கிற விசுவாசிக்கிற, இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு நபர் பிசாசின் கையில் மாட்டாமல் தப்பிச்சுக்கிடுவான் அப்படின்ற. ஆமென். ரெண்டாவது சொல்கிறாரு, இவன் அந்த பூமியில் தப்பித்துக்கொள்வது மட்டுமல்ல, வெளிப்படுத்தல் 21:27 வாசிக்கும் போது ரொம்ப தெளிவாக அங்கே சொல்கிறாரு, வெளிப்படுத்திட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமான ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. அப்போது இங்கே ஜீவ புஸ்தகம்னு இருந்துச்சு, இப்போ ஆட்டுக்குட்டியானவரின். அப்போது இது கிறிஸ்துவுக்குரிய புஸ்தகம். யாருக்குரிய புஸ்தகம்? நான் நினைக்கிறேன் ஓல்ட் டெஸ்டமெண்ட் புக்கெல்லாம் க்ளோஸ்டு. நியூ டெஸ்டமெண்ட் அக்கௌண்ட் என்ன செஞ்சுருக்கு? ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த அக்கௌண்ட்டை ஜீசஸை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். யூதனாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ண முடியாது, சன்மார்க்கனாக இருந்தாலும் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியாது. இங்கே அக்கௌண்ட் ஹோல்டர் ரெக்கமெண்டேஷன் நேம் யார்? ஜீசஸ் மட்டும்தான். ஆமென். ஒரே ஒருத்தர் தான் ரெக்கமெண்ட் பண்ண முடியும் இந்த புக்கில் பேர் எழுதுறதுக்கு. யார்? இயேசு மட்டுமே. பரிசுத்த ஆவியானவர் ஹெல்ப் பண்ணுவார், அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி அந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட்டெல்லாம் என்ன செய்கிறதுக்கு, முடிக்கிறதுக்கு. ஆமென். பேர் எழுதி உங்கள் அக்கௌண்ட் புக்கு கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா கன்ஃபார்மாக எங்கே போகலாம்?
பரலோகத்துக்கு போகலாம். இந்த புக்கோட ஆசீர்வாதம் அதுதான். ஆமென். தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவன் அப்படின்னு யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வான்னு ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். இது முன்குறித்தல் அல்ல, முன் அறிதல். தேவனுடைய முன் அறிவின்படி தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. புஸ்தகத்தில் பேர் எழுதியிருக்கிறாராம். ஆமென். இந்த புஸ்தகத்தில் உங்கள் பேரும் என் பேரும் எழுதப்பட்டதை குறித்து சந்தோஷப்படணும். ஆமென். அல்லேலூயா. உலக புக்கில், உலகத்துடைய அக்கௌண்ட்ஸில் கிறுக்கு பயலுங்க கிறிஸ்தவனுங்க அப்படின்னு, ஆனால் கிறுக்கப்படாதவங்க கிறிஸ்தவனுங்க. அல்லேலூயா. நம்மளை வேணால் கிறுக்கு பசங்கன்னு என்ன செஞ்சுட்டு போகலாம், சொல்லிட்டு போகலாம். ஆனால் ஜீவ புஸ்தகத்துலேருந்து கிறுக்கப்படாதவன் யார் தான்? நீ எப்படி இருக்க விரும்புகிறேன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஆமென். உலகத்துக்கு பைத்தியமாக தோணலாம். பவுல் சொல்கிறார், நான் உலகத்துக்கு என்னை பார்க்குறவன் பைத்தியம்னு நினைக்கிறான், ஆனால் நான் கிறிஸ்துவாக அப்படி அதிகமாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உடைய சமூகத்தில் வருகிறோம். உடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்களாய் செயல்பட கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே.